நான் ஆதியாகமம் ஆரம்பத்தின் சாட்சியாய் நிற்கிறேன். சிருஷ்டியின் மகிமையையும் தேவனுடைய உடன்படிக்கையின் ஆரம்பத்தையும் அறிவிக்கிறேன். நான் யாத்ராகமம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையின் குரல். நான் அதிகாரமுள்ள கரம் ஜனங்களை மீட்டதை அறிவிக்கிறேன். நான் லேவியராகமம் பரிசுத்தத்தின் அழைப்பை அறிவிக்கிறேன். ஆராதனையின் வழியையும் தேவனுக்கே உரிய வாழ்க்கையையும் போதிக்கிறேன். நான் எண்ணாகமம் பயணிக்கும் ஜனத்தின் வரலாறு. நான் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்தையும் முறையற்றதின் விளைவையும் வெளிப்படுத்துகிறேன். நான் உபாகமம் உடன்படிக்கையின் நினைவூட்டல். நான் கற்பனைகளை மனதில் பதித்து விசுவாசமாய் நடக்க அழைக்கிறேன். நான் யோசுவா வாக்குத்தத்தம் நிறைவேறும் தருணம். நான் மதில்கள் உயர்ந்தாலும் விசுவாசம் அவற்றை இடிக்கும். நான் நியாயாதிபதிகள் கீழ்ப்படியாமையின் சுழற்சி. மக்கள் மறந்தார்கள், ஆனால் தேவன் மீண்டும் எழுப்பினார். நான் ரூத் விசுவாசத்தின் அழகான கதை. உண்மையான அன்பு பாக மீட்சியின் வாசலை திறக்கும். நான் முதல் சாமுவேல் மனிதன் தோற்றத்தை பார்த்தான், தேவன் இதயத்தை பார்த்தார். கீழ்ப்படியுதல் பழியை விட மேல். நான் இரண்டாம் சாமுவேல் மகிமையும் வீழ்ச்சியும் கண்டேன். மனம் திரும்புதல் கிருபையை மீண்டும் வரவழைக்கும். நான் முதல் ராஜாக்கள் ஞானம் உச்சத்தில் இருந்தாலும் இருதயம் விலகினால் ராஜ்யம் பிளக்கும். நான் இரண்டாம் ராஜாக்கள் தேவனுடைய எச்சரிக்கை கேட்டது, ஆனாலும் கீழ்ப்படியாமை அழிவை கொண்டு வந்தது. மனம் திரும்பாமை வீழ்ச்சியை தரும். நான் முதல் நாளாகமம் நடந்த சம்பவங்களை நினைவூட்டும் குரல். நான் வரலாறு வெறும் பதிவு அல்ல, அது தேவ திட்டத்தின் சாட்சியம். நான் இரண்டாம் நாளாகமம் தேவ ஆலயம் தேவ மகிமை கொண்டது. தேவனை தேடினால் காண்பீர்கள், விட்டு விலகினால் வீழ்வீர்கள். நான் எஸ்ரா மனம் திரும்புவோரின் நம்பிக்கை. நான் சுவர்கள் மட்டுமல்ல, இதயங்களும் புதுப்பிக்கப்பட வேண்டும். நான் நெகேமியா உடைந்த அலங்கத்தை பார்த்து அழுதவன். நான் ஜெபத்தில் துவங்கி செயலால் முடித்தேன். எதிர்ப்பு வந்தாலும் தேவனே கட்டுமானத்தின் மையமாக இருந்தார். நான் எஸ்தர் அழிவின் நேரத்தில் அமைதியாக இருந்தேன். பிறகு என் உயிருக்கு ஆபத்தாக இருந்தாலும் என் ஜனத்துக்காக நின்றேன். என் ஜனங்களை அழிவில் இருந்து மீட்டேன். நான் யோபு ஏன் என்று கேட்ட குரல். நான் எல்லாம் இழந்தாலும் என் விசுவாசத்தை விடவில்லை. முடிவில் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டேன். நான் சங்கீதம் கண்ணீரானாலும் மகிழ்ச்சியானாலும் என் துதியின் சத்தம் ஓயவில்லை. நான் நீதிமொழிகள் வாழ்க்கையின் வழிகாட்டி. நான் கர்த்தருக்கு பயப்படுதலை வலியுறுத்தும் நண்பன். நான் தேவ ஞானம் உன்னை உயர்த்தும். நான் பிரசங்கி எல்லாம் வீண் என கேட்ட குரல். செல்வமும் புகழும் இன்பமும் எல்லாம் மாயை என்றவன். தேவனுக்கு பயப்படு, அதுவே உன் வாழ்க்கையின் நிஜம். நான் உன்னத பாட்டு பரிசுத்த அன்பின் அழகு கவிதை. நான் அன்பு பலமானது, அதுவே நித்தியமானது. நான் ஏசாயா பரிசுத்த தேவனை கண்டவன். நீதியும் நியாய தீர்ப்பையும் அறிவித்தேன், மீட்பரின் வருகையையும் அறிவித்தேன். நான் எரேமியா அழுகையின் தீர்க்கதரிசி. ஜனங்கள் மனம் திரும்ப அழைத்தேன், யாரும் கேட்கவில்லை. ஆனாலும் புதிய உடன்படிக்கை வரும். நான் புலம்பல் சிதைந்த இருதயத்தின் குரல். கண்ணீர் நிறைந்த இரவுகள் இருந்தாலும் கர்த்தரின் கிருபை புதியது. நான் எசேக்கியேல் தேவனின் ஆவியானவர் வந்தால் உலர்ந்த எலும்புகளும் உயிர் பெற்று எழுந்திருக்கும். மகிமை திரும்ப வரும். நான் தானியேல் பாபிலோனிலும் தேவனுக்கு உண்மையானவன். சிங்கங்களின் நடுவில் இருந்தாலும் பயமில்லை, காரணம் உயர்ந்தவர் ஆளுகை செய்கிறார். நான் ஓசியா துரோகம் செய்தாலும் அன்பு விடாது. மீண்டும் அழைத்தேன், மீண்டும் மன்னித்தேன். கர்த்தரின் அன்பே நிலைத்தது. நான் யோவேல் மனம் திரும்புங்கள் என்று எச்சரித்த குரல். நான் பின்னர் ஆவியை ஊற்றுவேன் என்றார். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது என்று அறிவித்தேன். நான் ஆமோஸ் நான் ஒரு சாதாரண மேய்ப்பன், ஆனால் தேவனின் குரலாக இருந்தேன். சடங்குகள் அல்ல, மனம் திரும்புதலும் நீதியும் நியாயமும் தேவை என்றேன். நான் ஒபதியா பெருமை உள்ளவனை தேவன் தாழ்த்துவார். அநியாயம் ஒருபோதும் நிலைக்காது. ராஜ்யம் கர்த்தருக்கே உரியது. நான் யோனா தேவனை விட்டு விலகி ஓடிய தீர்க்கதரிசி. கடலின் ஆழத்திலும் தேவன் என்னை கண்டார். மனம் திரும்பினால் இரக்கம் வரும் என்றார். நான் மீகா தேவன் உன்னிடம் எதிர்பார்ப்பது இம்மூன்றும் தான். நீதி செய், இரக்கத்தை நேசி, தாழ்மையுடன் நட. நான் நாகூம் அடிமைத்தனத்திற்கு முடிவை அறிவித்தவன். நான் தேவன் பொறுமை உடையவர், ஆனால் நீதி தாமதிக்காது. இருள் நிச்சயம் வீழும். நான் ஆபக்கூக் ஏன் என்று கேள்வி கேட்டவன். நீதிமான் விசுவாசத்தால் வாழ்வான் என்று பரத்தில் இருந்து பதில் வந்தது. நான் செப்பனியா இதோ கர்த்தரின் நாள் வருகிறது. பெருமையுள்ளோர் விழுவார்கள், தாழ்மையானோர் பாதுகாக்கப்படுவார்கள். நான் ஆகாய் உங்கள் வீடுகள் மட்டுமல்ல, கர்த்தரின் ஆலயத்தை எழுப்புங்கள். முந்திய மகிமையை விட பிந்திய மகிமை பெரியது.
நான் சகரியா பல தரிசனங்களை கண்டவன். தாழ்மையுள்ள ராஜா வருகிறார் என அறிவித்தேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். நான் மல்கியா, கர்த்தரின் தூதன் முன்பே வருவான். ஜனங்களின் இருதயங்கள் திரும்பும், நீதியின் சூரியன் உதிக்கும். ஆயத்தப்படுங்கள்.